மிகப்பெரிய நகை கடைகளும் ஜுவல்லரி மேக்கிங் மிஷின்களும் நகை அச்சு பட்டறை தொழிலை சிதைத்து வரும் நிலையில் தஞ்சாவூரில் நகை அச்சு தயாரிக்கும் தொழிலும் நலிவடைந்து வருகிறது. இது குறித்த ஒரு சிறப்பு தொகுப்பை பார்க்கலாம். தஞ்சாவூர் மானோஜியப்பா வீதியை சேர்ந்தவர் சீனிவாசன். இவர் தங்க நகைகள் செய்யப்படும் அசல் அச்சு மாதிரிகளை வார்த்தெடுக்கும் தொழிலில் ஈடுபட்டு வருகிறார். கடந்த 4 தலைமுறைகளாக நூற்றாண்டுகளை கடந்த சுமார் 15,000க்கும் மேற்பட்ட பல்வேறு அரிய அச்சு மாதிரிகளை சேகரித்து தனது வீட்டிலேயே அருங்காட்சியகம் போல சீனிவாசன் பாதுகாத்து வருகிறார். என் பேர் சீனிவாசன். இது வந்து நாங்கள் ஒரு 5 தலைமுறையாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எங்கள் தாத்தா அப்பா காலத்துலேருந்து, அவங்க தாத்தா காலத்துலேருந்து வந்து அவங்களுக்கு தேவையான அச்செல்லாம் ராவி இது எல்லாம் அவங்க நகையெல்லாம் தங்க நகையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் எங்கள் தாத்தா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் தாத்தா ஏன்டா தங்க வேலை செய்வானான்ட்டு வந்து இதுமாரி அச்சியை ராவி எல்லாத்துக்கும் தங்க வேலை செய்கிறவங்களுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு முழு வேலையாக வந்து தங்க வேலையை இந்த அச்சு வேலையை செஞ்சதுனால இவ்வளோ டிசைன்ஸும் 15,000 டிசைன்ஸும் என்கிட்ட அப்படியே இருக்குது. இது மூக்குத்தி, தோடு, தாலி, ஒட்டியானம், கடவுள்களின் திருவுருவம் கொண்ட டிசைன்கள் என நாட்டின் அந்தந்த மாநிலத்தின் கலாச்சாரத்திற்கு ஏற்ற அச்சுகள் இங்கு உள்ளது. நகை தயாரிப்பாளர்களின் ஆர்டரின் பெயரில் பாரம்பரியமிக்க பல்வேறு டிசைன்களின் நகை அச்சுகள் தஞ்சையிலிருந்து இந்தியா முழுவதும் சென்று கொண்டிருக்கிறது. இந்திய கலாச்சாரத்திற்கு உண்டான பொருந்தக்கூடிய ஒரு மாடலுங்க தான் இது எல்லாமே. எல்லா ஸ்டேட்டுக்கும் நாங்கள் அனுப்பியிருக்கோம். அந்த காலத்தில் இந்த ஸ்டேட்டில் இல்லை, தமிழ்நாடு மட்டும் இல்லை, கேரளா எல்லா ஸ்டேட்டுக்கும் அனுப்பியிருக்கோம். ராஜஸ்தான் முதற்கொண்டு அனுப்பியிருக்கோம். சம்பல்பூர்லாம் போயிருக்கு. இங்கே டெய்யெல்லாம் இந்தியாவிலேயே என்கிட்ட மட்டும்தான் இவ்வளோ டிசைன்ஸும் ஒரே இடத்துல இருக்கிறது. ஆனால் ஜெட் வேகத்தில் அதிகரித்து வரும் தங்க விலை உயர்வு மற்றும் பிரம்மாண்ட நகை கடைகள் இயந்திரமாக்கல் போன்ற காரணங்களால் எங்களை போன்ற சிறிய அளவிலான நகை பட்டறை கைவினை கலைஞர்கள் வேலையின்றி கடுமையாக பாதிக்கப்பட்டு வருவதாக சீனிவாசனும் அவரது மனைவியும் தெரிவித்தனர். பவுண்ட் ரேட் வேற ஏகப்பட்டது ஏறி இருக்கு, வெள்ளி வேலை ஏறிட்டு இருக்கு, வேலையும் இல்லாம எங்க பார்த்தாலும் வேலையே இல்லை. பத்தருங்களுக்கு, ஆச்சாரிங்களுக்கெல்லாம் வேலையே இல்லை. அவங்க பத்தருங்க வேலை செஞ்சாதானே எங்களுக்கு ஆச்சு ஆர்டர் கொடுப்பாங்க. அவங்க வந்து எல்லாமே ஒன்றும் வேலை இல்லைங்கிறாங்க. அதனால இங்கே யாருமே வர்றதில்லை. இப்போ இதோட தன்மை என்ன? மிஷினில் செய்வது இதுல வந்து கரெக்டான வாட்டாங்கிட்டெல்லாம் கரெக்டாக வரும். அது அதில் வந்து அந்த மிஷினரினாக்கா டைரெக்டாக இப்படி தான் போகும். அது இந்த சைடு இதிலெல்லாம் வராது, இது வெளியில் வராது. சிலது மேலாப்பில் செய்கிறது தான் இருக்கும். டீப்னஸ் இருக்காது. டீப்னஸ் இருந்தால் கூட டீப்னஸ் இருந்தாலும் இந்த மாதிரி உண்டான பேஸ்வெல்லாம் வராது. அது வந்து எல்லாம் பழங்காலத்து இதில் வந்து புகைப்படுத்தினாக்கா 100 வருஷம்னாலும் அந்த ஜுவல்லரி வந்து அப்படியே புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வாங்குறது வந்து ஒரு 2 வருஷத்துலேயே அப்படியே டல் ஆயிடும், மங்கி போயிடும். அது மாதிரி இந்த சிலையில் உள்ளது மாதிரி எல்லாம் பேசலாம் வராது. அது இது வந்து உருண்டையாக தான் மிஷினில் செஞ்சிங்கனாக்கா உருண்டையாக கிடக்கும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா நீட்டாக வாக்கில் அழகாக சிலையில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே வந்து இந்த இதுலேயும் எப்படி இருக்கும். இதில் அதே மாதிரியே எல்லா டிசைன்ஸ்லேயும் வந்து அந்த நெளி சிலுவெல்லாம் இதில் தான் வரும். வேற மிஷினரிலே வரையே வராது. பாரம்பரியமிக்க, நாட்டின் கலாச்சாரமிக்க அபூர்வ நகை அச்சுகள் இவரிடம் இருந்தாலும் இந்த கலை நுணுக்கங்கள் அடுத்த தலைமுறையினருக்கு சென்றடைவது சிரமம் என்கின்றனர். இந்த கலை நுணுக்கத்தையும் இதன் சிறப்பையும் வரும் தலைமுறையினருக்கு கற்றுக் கொடுக்க தயாராக இருப்பதாகவும், இதற்கு அரசு முன்வந்து இந்த டிசைன்களை அருங்காட்சியகம் அமைத்து பாதுகாக்கவும், இந்த கலைநயத்தை அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு சேர்க்க அரசு உதவ வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்போ உள்ள பசங்க அவ்வளவுதான் இல்ல. எங்க பசங்களே வந்து படிச்சுட்டு வேற சைட்ல வேலைக்கு அப்படியே போயிடுறாங்க. அதனால இது அப்படியே தான் இருக்கு. இனிமே வரப்போற காலத்துல அரசாங்கம் ஏதாவது உதவி செஞ்சு பசங்களுக்கு கத்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா கத்து கொடுக்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். யாராவது சின்ன பசங்க எல்லாம் இது பண்ணி வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கை கொடுக்குற மாதிரி வந்து ஏதாவது செஞ்சு விட்டுருவோம். இது வந்து அது வந்து இவ்வளோ தூரம் சொந்தமாக இடம் இருக்கிறதுனால இவ்வளோத்தையும் பாதுகாத்து வச்சுருக்குறோம். இது சொந்த இடம் இல்லைன்னாக்கா இது இவ்வளவு அழியக்கூடியது தான் எல்லாமே.